ஆல் ரைட் நண்பா, போச்சா டைட்டில் போச்சா? ஸோ வி ஆல் நோ. ஸோ சாமி கிட்டே இருக்கிற டைட்டில் வந்து போக தான் போகுதுன்னு, அதனால தான் ஜெயிக்க வச்சுது. ஸோ ஏன் ட்ரிபிள் ஹெச் இப்படி பண்ணுறாருன்னு வந்து லிட்ரலி எனக்கு புரியவே இல்லை. ஸோ முதல்ல வந்து டைட்டில் வச்சுன்னு இருக்காரு, அப்புறம் வந்து உடனே தூக்க வச்சாங்க. சாமி ஜெயின் ஜெயிச்சிட்டாரு. ஐ மீன் எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. அதை வந்து அக்செப்டே பண்ண முடியல. சாமி ஜெயின் எப்படா நம்மளோட ஜாயிண்ட் நம்மளோட கோடி ரோட்ஸை தோக்க வச்சிட்டாரு. அவரை தான் தோக்கடிக்கிறது வந்து இதுவே கிடையாது. அது வந்து அன்பிலீவபிள்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்தமாரி ஓவர் புஷ்ஷில் வந்து வச்சுருக்காங்க. பட் அந்தமாரி இருந்தும் வந்து சாமி ஜெயின் சடன்லி யாருமே எதிர்பார்க்காத மாரி நேரத்தில் தோக்க வச்சிட்டாரு. பட் எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா அது வந்து சவுதியில் நடந்தது. அண்ட் அங்கே சாமியை டைட்டில் கொடுத்ததுலாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் ஓகே, சாமி ஜெயினை வந்து டைட்டில் வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. அண்ட் நீங்கள் ட்ரிபிள் ஹெச்சை நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இங்கே ட்ரிபிள் ஹெச் ஏன் அப்படி பண்ணியிருக்காருன்னு. ஏன்னா எஸ், டைட்டில் தோக்க வைக்கணும், அடுத்தது சம்மர்ஸில் வரப்போகுது, எப்படியோ வந்து கோடியை வந்து அகைன் அங்கே டைட்டில் வந்து ஜெயிக்க தான் போகிறாரு, இல்லை வந்து அங்கே டைட்டில் வச்சுருந்தா போக போகிறாரு. ஸோ அது வந்து அவரோட இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ வந்து என்ன யோசிச்சிருந்தாங்கன்னா ஃபேன்ஸ் லைக் கோடி வர்சஸ் சிஎம் பங்க் நடக்க போகுது. இப்போது சாமி வர்சஸ் அகெயின் கோடியோட மேட்ச் நடந்திருக்கும். அண்ட் கோடியை வந்து டைட்டில் அகெயின் ஜெயிச்சிருப்பார், அகெயின் மல்டிபிள் சாம்பியனை வந்து ஆகிட்டுருப்பார். அது சும்மா தோக்க வைக்கிறாங்க, திரும்பி ஜெயிக்க வைக்கிறாங்க. அந்த நம்பர் ஆஃப் டைம் டைட்டில் ஜெயிக்கிற இது இருக்குல்ல, அதை வந்து ஏற்றின்னு இருக்காங்க. அதுவும் ஒரு சைடில் வந்து போயின்னு இருக்குது. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, நடந்த மண்டே நைட் ட்ராவில் கோடி வர்சஸ் சாமியோட மேட்ச் வந்து நடந்திருக்கணும் ஃபார் த டைட்டில். பட் பேக் ஸ்டேஜில் குந்தர் வந்து கோடியை பயமாக அட்டாக் பண்ணிடுறாரு. அண்ட் நமக்கு என்ன நியூஸ் வந்து வருதுன்னா, கோடிக்கு வந்து இன்ஜுரி ஆகிட்டுருக்கு. அந்த மெடிசோ மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. சாமிக்கு ஒரு ஹாப்பி தான், அவள் தான் நம்ம சாம்பியன், நம்ம டைட்டில்லாம் வந்து இப்போது ஆன் த லைனில் வைக்க இது கிடையாதுன்னு. பட் அஃப்கோர்ஸ் 2 மேனேஜர்ஸ் வந்து இருக்காங்க, நிக் காலிஸ் அண்ட் நம்மளோட ஆடம் பியர்ஸ். ஸோ அவங்க வந்து செட்டப் பண்ணுறாரு அண்ட் இங்கே வந்து இது பண்ணுறாங்க கேரண்டி. ஸோ இன்றைக்கி உனக்கு வந்து மேட்ச் இருக்குது, டைட்டில் மேட்ச்சு, நான் வந்து ஆப்போனண்ட் வந்து சூஸ் பண்ணுறேன். அண்ட் எஸ், அந்த சர்ப்ரைஸ் ஆப்போனண்ட் வந்து நம்மளோட சிகாகோவோட ஹோம் டவுன் பாய் ஹீரோ, அவர் தான் பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பங்க் ரிட்டர்ன் பண்ணுறாரு. அண்ட் வந்த உடனே பார்த்தோன்னா செஞ்சுட்டாரு. மேட்ச் வந்து சூப்பராக இருந்தது. நிறைய கான்டெஸ்ட்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இந்த மேட்ச்சில். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சிஎம் பங்க் இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறாரு அண்ட் உங்களோட நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக வந்து மாறுறாரு. அண்ட் அடுத்தது என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈவன் இங்கே முதல்ல நான் ரீசன் சொல்லிடுறேன் ஏன் சிஎம் பங்க் வந்து டைட்டில் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாரி இது சேம் லைக் ட்ரூ மேக்கெட்டரை வந்து பண்ணாங்கள்ல, அது பலியாடு நம்ம வந்து சொல்லலாம். லிட்ரலி அதுதான் இங்கேயும் வந்து சாமி ஜெயினை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கோடியை தோக்கச்சு உடனே வந்து ட்ரூ லைட்டாக சாம்பியன் ஆகிருப்பார். பட் வி ஆல் நோ அது ரெசல்மேனியாவில் போய் கோடி கையில் தான் கொடுக்க போகிறாங்கன்னு. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் இப்போயும் வந்து சிஎம் பங்கை வந்து ஜெயிக்க வச்சிட்டாங்க. ஏன்னா இப்போது கோடி ரோட்ஸ் வந்து சாமியை தோக்காச்சு டைட்டில் அகைன் ரீட்டைன் பண்ணியிருந்தாருன்னா அவள் தான் உங்களுக்கே தெரியும், கழுவி ஊற்றிருப்பாங்க ஃபேன்ஸு. ஸோ அங்கே தன்னை சேஃப் பண்ணுறதுக்கு இல்லைப்பா ஓவர் புஷ் நாங்கள் தரலன்ட்டு காட்டுறதுக்காக சிஎம் பங்கை வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க. பட் வி ஆல் நோ சம்மர் ஸ்லாமில் அகெயின் கோடி தான் வர போகிறாரு அந்த டைட்டிலுக்காக அண்ட் மேட்ச் பண்ண போகிறாரு. டைட்டில் ஜெயிப்பாரான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கோடி டைட்டில் பின்னாடியே போயின்னு இருக்கார். ஐ மீன் அவர் டபிள்யூவில் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஒன்று அழுகுறாரு அண்ட் டைட்டில் பின்னாடியே போகிறாரு. ஒரு மாதிரி ஒரே கேரக்டரில் இருக்கார் ஸ்டார்டிங்லேருந்து. அது பார்த்து வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஸோ ஐ திங்க் ராண்டி வந்தால் சூப்பராக இருக்கும் அந்த டைட்டில் பின்னாடி. ராண்டி வர்சஸ் பங்க் அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக லிட்ரலி பிளாஸ்டாக இருக்கும். உண்மையிலே இப்போ தான் டபிள்யூ பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் எங்கே அவங்க அதே அடிச்சேன்னு இப்போது அகெயின் கோடி இது பண்ணிட்டாருன்னா சொல்கிறதுக்கு சிஎம் பங்க் உங்களோட நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கரெக்டான டிசிஷனாக. அண்ட் அடுத்த அவரோட அப்பாயிண்ட் யாராக இருக்கணும் கமெண்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுங்கள்.